வெல்கம் டு கேவிங் லாக் சேனல். நான் உங்கள் ஜிவி லியோ. எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவென்ட்டில் வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம், அதுவும் ஹார்ட் மோடில் கன்ஃபார்ம். ஓகே, நம்ம எப்படியே கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஹாய் ஆண்டி, நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஓ, கோயிங் டு டையா. நைஸ் நைஸ் நைஸ். நம்மளுக்கு வேறு இங்கிலீஷ் தெரியாது, கூகுளில் தான் சர்ச் பண்ணோம். இந்த ஃபோனும் இந்த அக்காவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரியாதோட. ஓகே, அந்த அக்கா போயிட்டாங்க. ஆண்டி ஆண்டி அடியோ அடிச்சிட்டாங்களே, என்ன செய்யுது? டே ஒன். ஓகே, நம்ம இப்போ கீழே தேடலாம். போவோம் போயிட்டு கீழே போட்டால் தான் மேலே போக முடியும். போகிறோம் மேலே போட்டு மண்டியிலே அடிச்சிட்டாங்க. முன்னாடி நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஈவல் நல்லாவே பறிச்சு போட்டுருச்சு. சரி, இப்போ அதுவா நான் பார்க்க போகிறோம். அதை தோக்க அடிக்க நம்மக்கிட்ட ஒரு தீ இருக்குது. அது யாருன்னா ரோலக்ஸ். நீ யாரை வேணா கூட்டு வா, என்கிட்ட எல்லாமே பணம் தான்டா. ஐ ஆம் பேக். ஈவலு, நீ எவ்வளோ பெரிய ஆனாலும் இருந்துட்டு போ, ஆனால் என் முன்னாடி நீ கால் தூசு கூட கிடையாதுடா. ரோலக்ஸ், எனக்கு காப்பாற்ற வந்துட்டியா? வாடி 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 தங்க குட்டி செல்ல குட்டி. டேய், நானும் அவன் லவ்வராடா. எப்படி கத்துற? காது வலிக்குதுடா, மெதுவாக பேசுகிறான். அது வேறு வந்துட போகுது. நான் அதை ஓவராக வாய விட்டேன். எங்கடா இருக்காது? மேலே தான்டா இருக்கும். வா பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? கேபிள் எடுத்து கரண்ட் கொடுக்கணும்டா. ஏன்டா, கரண்ட் பில்லு கூட கட்டாதாடா? அது யூஸுடா. அதுக்கு யார் காசு கொடுப்பா? நீயா காசு கொடுப்பேன்? ஆமாம்ல, விடு தடி. அதான் ஃபேனை கூட மாட்டேங்குதா, வேர்க்குதுடா. அடிக்கிற வெயிலுக்கு ஃபேனை கூட போடாமல். பின்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை விட வேர்க்கும் பாரு. நீ வேற அமைதியாடுறா, நானே ஓவராக வாய விட்டேன். சரிடா, கேபிள் தச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? கரண்ட் கொடுக்கணும். அது அங்கே கொடுக்குறேன். சத்தம் கேட்குறா. டே. ஆமாம், அது வரும். நம்ம கீழே தள்ளி போயிடுவோம். ஓகேவா? கீழே நெருப்பு ஆகுதுடா. நெருப்புனா பிடிக்குமா பிடிக்காதா? நெருப்புடா, நெருங்குடா. பார்ப்போம். பார்த்துக்கலாம். நான் கேட்டிருக்கேன்டா. டேய், என்ன படம் தெரியுமாடா உனக்கு? கபாலி. அதை விட இங்கே ஈவல் தானே வேறு வருது. கொஞ்சம் அமைதியாக இரு. ஓகே, நம்ம இங்கே ஹைட் ஆயிடுவோமா? இல்லை, ஹைட் ஆனாலாம் வேலைக்காகாது. இப்போ நம்ம வேன் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். ஆமாம், இதுவே தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் சுற்றி தெரிஞ்சியா? இல்லை, கூப்பிட்டா வந்தேன். டேய், எல்லோக்கி கிடச்சிச்சுடா. ஓகே, பின்னாடி திரும்பி பாப்பா. என்ன வராது? ஏய், காசுரா போகிறவங்கள பானிபூரி வாங்கி சாப்பிடா. வாடா. ஏய், அது 10 ரூபா தாண்டா. 10 ரூபாய்க்கு ஒரு பிளேட் தாண்டா வரும். அப்படியா? அப்போ நான் சாப்பிடுங்க, நீ அமைதியாக உட்காந்துக்கோ. என்ன அப்போ என்ன விட்டு சாப்பிட போறியா? சார், 5 ரூபாய்க்கு 2 லேஸ் வாங்கிக்கலாம். ஓகேடா. பட்டன் நம்ம கேட்கறாதே, சத்தம் வந்துட போகிறேன். நம்ம ஆட உட்காந்துப்போம். நம்ம ஹைட் ஆகுமா? இருக்கட்டும்டா. ஆனால் அவனா ஒளிகிறதுலே இருக்கான்டா அவன். சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ எனக்கு தெரிஞ்சு கவுபார் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கவுபார் எடுக்க ஓமை கார்டு கவுபார் இங்கே தானே இருக்குது. வராடா வேற சுனி கிளவி வராடா. வாடா. ஐயோ, இதுக்குள்ளே நான் எதுக்கு போனேன்னு தெரியலையே. அதான் நீ பைத்தியமாச்சே. வா. ஏ வா. வாடி. பாடா தப்புச்சிட்டோண்டா. சூப்பர்ரா. எல்லோக்கி ட்ராப் பண்ணிட்டு கவுபார் ஏறுறா. இருடா, வராடா. மேலேருந்து குதிச்சிடலாம்டா. குச்சின்னா காது வலிக்காதா? நான் உட்காந்து குதிக்கிறேன்டா. உட்காந்து குச்சின்னா முட்டி வலிக்காதா? நான் ஏதாச்சும் பண்ணுறேன். நீ விட்றா. ஓகேடா. ஈவனோட உன்னை பார்த்தா தான்டா பயமாக இருக்குது. ஆமாம், நானும் ஈவன் தான். அப்படியா? அப்போ நீ எல்லாத்தையும் திறந்து விட்டுற, அமைதி அடிக்காம. சரியா? சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பாத்ரூம் போக போகிறோம். அவசரமாக வருதா? டேய், அதுக்கு இல்லைடா. அதுக்குள்ளே போனால் தானே திறக்க முடியும். என்ன அது? அது 1.5 ரூபா அப்படி தாண்டா ஆகும். இல்லை கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்கக்கூடாதா?
இல்லை ஓனர்கிட்ட போய் கேட்குறா கேம் ஓனரு. சரி, யார் அது கேம் ஓனரு? எனக்கு தெரியாது. அப்புறம் அப்புறம் கேம் விளாட்ற? அவன் கூப்பிட்டாங்க விளாண்டுட்டு இருக்கான். நான் அமைதியாக இருக்கா, நீ வேறு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி, இதுக்குள்ளே போகணுமா இப்போ? எந்த இடம்டா இது? நீ டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கே போவியோ அதெல்லாம் இங்கே தான் வரும். ட்ரைனேஜோட இது? ஆமாம் ஆமாம். உனக்கு வீசுதா வீசலையாடா? எனக்கெல்லாம் மோப்ப சக்தியை போயிடுச்சு. அந்த நான் தான் பேயை பார்த்த உடனே. எனக்கெல்லாம் அப்படி இல்லைப்பா. சரி சரி, இப்போ நம்ம உடனே போய் இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்? ஆமாம் ஆமாம் ஆமாம், வெயிட் பண்ணு. இப்போ நம்ம இதை திறக்கணும். இதை திறந்துட்டு நம்ம உள்ளே போகணும். உள்ள பேய் இருக்காதாடா? வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஆனால் வருமான்னு தெரில. இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்தாச்சு, எடுத்து நம்ம ஹைட் ஆகிக்கலாம், இல்லைன்னா வந்துடும் அவன். சரி, நம்ம ஹைட் ஆயிடுவோம். என்னமோ சீராடா. வண்டி சத்தம் கேட்குதுடா. வண்டி சத்தம் கேட்குதுடா. ஆமாம், வண்டி செட்டை வருது. அந்த வண்டியில் தான் நம்ம தப்பிச்சு போனோம். என்ன பண்ணுறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்து நம்ம மேலே திறந்தோம்னா போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ வர பார்த்தியா, நான் அந்த உலகத்தில் என்னை பார்த்து பயப்படுற ஒரே ஆள் அவள் தான்டா. நான் வெளியே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஓடிடுவான் அவன். எங்கே வெளியே போய் பாரு. எதுக்கு திருமணம் இந்த இவ்வளோ தூரம் வர முடியாதுடா சாமி. ஓகே ஓகே, இப்போ எங்கே போகிறோம்? மேலே போனோம். இப்போ அவள் தூங்கிட்டா. இப்போ வெளியே போகலாம், கரெக்டாக இருக்கும். ஐயோ ஈவில் இவன் எங்கே வந்தா? சூனிய கிழவி சூனிய வச்சிருப்பாடா நம்மளுக்கு. இப்போ ஐயோ சுத்தில் பக்கத்துலேயே வருது. இப்போ மட்டும் நான் வெளியே போயிருந்தேன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும்? அவ்வளோதான், மண்டை தெரிச்சு ரெண்டாக இருக்கும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா ரொம்ப நேரம் சைலண்ட்டாகவே இருக்கே? அந்த ஈவல் நான் போயிடுச்சான்னு வேற தெரியலடா, பயமாக இருக்குதுடா. அதோ இப்போதான் அவள் எடுக்கிறா. இந்த பெயிண்ட்டை ஊற்றணும்னு சொல்லல, ஊற்றுவியா ஊற்ற மாட்டியா? இந்த பெயிண்ட் ஊற்றணும். நம்ம மேலே போய் எல்லோக்கி எடுத்தோமா, அதை வச்சு தான் நம்ம திறக்க முடியும். அதுக்குள்ளே தான் பெயிண்ட் இருக்குது. சரி, இப்போ லாண்ட்ரிலாம் எடுத்து உள்ள வச்சுட்டு வண்டி கிளம்பிடும். நம்ம அப்படியே மேலே போய் திறந்து எல்லோக்கி எடுத்து பெயிண்ட் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது மட்டும் ஃப்ரீ ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவன் மண்டையிலே டிங்குன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பான்டா நான் வாட்டுக்கு. யாரு நீ? ஆமாம், மட்டனக்கா மட்டனு, சிக்கனக்கா சிக்கனு. நம்ம இங்கே எவ்வளோ பீச்சில் இருக்கோம், அது மாட்டினாக்கா மட்டன் சிக்கன் பாட்டு பாடிட்டு இருக்குதா. செவடாடே மேலே போய் திறந்துட்டோம்னா ஈஸி தான் நமக்கு வேலை. இப்போ திறக்க மோஸ்ட்ல ஒரு ரிங் டோன் கேட்கும் பார்க்குறியா? ஆமாண்டா, கேட்குதுடா. ஆத்தாடி, நம்ம எங்கடா சியப்ப? ஆத்தாடி வந்துக்கிட்டே இருக்கடா, என்னடா பண்ணுறது? பின்னாடி திரும்பி பாரு. இது இருடா, பின்னாடி பார்த்தா பயமா இருடா. இதுக்குள்ளே உட்காந்துக்கலாம், உள்ளே ஓடிடலாம். ஐயோ ஓடுக்குள்ள, அப்பாடா தப்பிச்சாச்சு. பின்னாடி ஒரு தடவை பாரு. எதுக்குடா போயிடுச்சுடா. பஞ்ச் ஆஃப் கீஸை கீழே போடாச்சு, திறந்தாச்சுல. இப்போ தேவையில்லை நமக்கு அது. நம்ம மேலே போயிடலாம். எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியிலே போயிடலாம். இது வேறு. சரி வாடா, இப்படி உட்காந்து போய்கிட்டே இருக்கலாம்டா. அப்போ போவோம், அமைதியாக போவோம். இருட்டாக இருக்குதுடா. டே திடீர்னு நீ போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கரவங்குச்சி கட்சின்னு என்னடா பண்ணுவேன்? நான் கத்திடுவேன்டா. கத்தாதுடா ப்ளீஸ்டா. இப்போ நம்ம போயாச்சு டென்னிஸ் கிரவுண்டுக்கு. பால் ஏதாச்சும் நம்ம 2 பேர் விளாடலாம். ஒன்றுமே இல்லை. ஓகே, அங்கே பஞ்ச் ஆஃப் இங்கே இருக்கு. இலக்கி ஆத்தாடி இப்போ எங்கே இருந்துடா வாரா? இவளுக்கு வர வாழையே இல்லையா? சூனியக்கறி அந்த கீயை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நீ எவ்வளோ நாள் தரத்திக்கோண்ணே. இல்லையா, ஐயோ மாட்டிக்கிட்டேனே. வாடி புள்ள வாடி. சாவியை மட்டும் எடுத்துக்கிறேன் போடி. ஆத்தாடி சாவி எடுத்துடலாம்டா. இருடா, சாவி. ஐயோ பின்னாடி வேற வரா மாதிரியே இருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம், வர மணிக்கு இருக்குன்னா டாய்லெட் போக வேண்டியதானே? அந்த பின்னாடி இல்லை, அவள் பின்னாடி வராளோன்னு நினைக்கிறேன்டா. அப்படியா? சரி அவள் போயிட்டா. எப்படி ஏமாற்றி விட்டாமா? இப்போ சாவி எடுத்துட்டு கீழே ஓட வேண்டியதுதான். எடுத்தேம்பாரு ஓட்டம். அப்படியே ஓடுறா. நிற்காம ஓடினான், சென்னை எல்லை வரை ஓடினான். நிற்காம ஓடு. வராம்பாரு வேட்டைக்காரன். சரி பெயிண்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போ உட்காந்துக்கலாம். இல்லை வரல, வெளியே போயிடலாம்ல. ஓகே, வரல அவன். ஓகே, நம்ம அதை கீழே போட்டுட்டு வண்டி வரல, நம்ம கீழே போய் வண்டிக்கு ஃபோன் பண்ணணும். ஆமாம், ஃபோன் பண்ணணும். ஃபோன் நம்பர் வச்சுருக்கியா? ஃபோன் நம்பர் தான் தேடணும். ஃபோன் நம்பர் இதில் வச்சுருப்பா, நம்ம போய் பார்க்கலாம். ஃபோன் நம்பர் இருக்கிறதுக்கான 3 இடங்கள் இருக்குது. ஆத்தாடி ஏய், பாட்டு போடாத. ஒரு தடவை தான் அவுட் ஆனோம். அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சிடுவோம்டா நம்ம. எந்த அந்த பாட்டு போட என்ன வேண்டா? ரோலெக்ஸ், நீ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாரு ரோலெக்ஸ். அப்போ தான் ரோலெக்ஸ் உனக்கு என்னன்னு புரியும். சரி, அந்த பாட்டை விட்டு தரல. இப்போ நம்ம போகிறோம், போய் தப்பிச்சு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் காசு சம்பாரிச்ச காசில் பானிபூரி வாங்கி சாப்பிட்றோம்.
ஓகேவா? நான் அப்பா அதே சொன்னேன், ஒரு பிளேட் பானிபூரி தான் வரும். சரிடா நான் சாப்பிட்டுக்க, நீ சும்மாடுறா. ஆ சரி 5 ரூபாய் லேஸ் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. உடனே ஓகே. இந்த இடத்துல தான் ஃபோன் நம்பர் இல்லையே. ஃபோன் நம்பர் இங்கே இல்லையா? ஐயோ அப்போ வேறு எங்கெங்கெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும்? இங்கே ஒன்று கபோர்டில் இருக்கும்ல. கபோர்ட். கபோர்டில் இருக்குடா. கமான்டா டேய், சாமாடா டேய், உனக்குள்ள மூளை இருக்குன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. ஓகே கமான். கபோர்டு இங்கே பின்னாடி இருக்கா கபோர்டு. ஆமாம். பயத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலடா. ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சுடா. ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு, போய் ஃபோன் பண்ணலாம். ஏய் இல்லை எனக்கு ஒரு தோணுது, பேசாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே வந்து கூட்டு போயிடுவாங்களே. அவங்க தான்டா நம்மளை இங்கே சேர்த்து விட்டதே. ஆமாம்ல. சரி வா, லாண்ட்ரி கார் வந்துச்சு. அப்படியே ஓட வேண்டியதாண்டா. இப்போ வந்தானா செத்தோம் நம்ம. ஓகே வந்தாச்சுடா. ஹார்டு மூடுன்னு தானே சொன்னாங்க, அதிகமாக வரமாட்டா அவ. ஹார்டு மூடு தான்டா. அவளுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வரமாட்டாடா. சரி நம்ம இங்கே உட்காருவோம், அவள் வருவா, துணியெல்லாம் லாண்ட்ரி போடுவா, அதுக்கடுத்து பெயிண்ட்டை தூக்கிட்டு நம்ம ஓடணும், அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக வேணும் எஸ்கேப்பு? நீ பண்ணிப்பார், அவள் அடிச்சான்னு வச்சுக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உனக்கு சாவறதுக்கு. அப்படியா? ஓகே, சாவுறதுக்கு குழி தோண்டிடுவோம். அதான் ஃபஸ்ட்லேயே தோணுனாலே நான் தான் பார்த்துட்டேனே. ஆமால, நம்ம 2 பேரும் தோணுனதை பார்த்துட்டோம்ல. நான் இல்லை, நீ மட்டும்தான் செத்து போனேன். அது என்னமோ உண்மைதான்டா. இப்போ அடிச்சு போட்டுருவோம்டா, இப்போ தப்பிச்சு போயிடுவோம்டா வீட்டுக்கு. ஓகேடா, அவள் குண்டு வந்துட்டாடா. லாண்ட்ரி போட்டு அப்படியே தூணானா நம்ம பெயிண்ட் எடுத்து ஊற்றிட்டு நம்ம போயிடலாம் திரும்ப, அவ்வளோதான்டா. வினிங்களா ஜெயிக்க போகிறோம். நம்ம ஜெயிக்க போகிறோமாரா? ஜெயிக்க போகிறோம். ஓகே தூங்கிட்டாடா. பெயிண்ட் எடுத்து போய் ஊற்றிடுறா. மெதுவாக போடா, சத்த போட்டா எழுந்திரிச்சிட போறா. நம்ம பெயிண்ட் எடுத்து போய் ஊற்றிடுறா. வாடா ஊத்துறா பெயிண்ட்டை. அப்பாடா ஊற்றியாச்சு. இப்போ போய் ஹைடு பண்ணிக்கிறோம்டா. ஒளிஞ்சுக்கலாம், ஏன்னா அவளை பார்த்தா கத்திட்டு ஓடிடுவா. அவள் எந்திரிக்கணும், பார்த்ததுக்கப்புறம் ஐயோ பெயிண்ட்டை இதாக இருக்கே, இவ்வளோ வேறு அடிக்குமேன்ட்டு திரும்ப போய் பெயிண்ட்டை துவைக்கும் போது நம்ம உள்ளே உட்காந்துக்கணும். உள்ளே உட்காந்துட்டா அவள் நம்மளை விட்டுட்டு போயிடுவா. சரி நம்ம எதுக்கோ கீழே போயிட்டு பார்ப்போம், வண்டி கிளம்புதாலையான்னு பார்ப்போம். வண்டி மண்டையிலே ஏற்றிடுச்சுன்னா என்னடா செய்வேன்? ஆத்தாடி அது வேறு இருக்கா? சரி இப்படி பொறுமையாக நிற்போம், இப்படி மேலே ஏறி போய் அப்படியே இறங்கி போய் பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறது? இப்போ மேலே போவோம். அவள் துணியை போட்டானா நமக்கு லக்கு, இல்லைன்னா பிளக்கு. பிளக்கு இருந்துச்சுன்னா ஜார்ஜ் போடலாமா? போட்டுக்கோ உனக்கு ஃபுல்லாக போட்டுக்கோ, செத்துருவா நீ. சரி இப்போ மேலே போவா. அது என்னடா எதுவுமே செய்யாமல் இருக்கா? சர்ரா வாடா மேலே போவோம். கீழே வேற கப்படிக்குதுடா. ஏய் பண்ணுறாடா டேய் கமான்டா. ஆமாடா வர்றே இவளே வெட்டிடுவேன். லா 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 லா. நம்ம இங்கே இவ்வளோ பீதியில் இருக்கோம், அது லாலான்னு பாட்டு பாடிட்டு இருக்கு. அப்பாடா தூங்கிட்டாடா டேய், உள்ளேறி உட்காந்துக்க வேண்டியதாடா. அவ்வளோதான்டா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே சீக்கிரம் எந்திரிச்சு வாம. ஐயோ அவள் எந்திரிச்சிட்டானா அவள் வண்டி எடுத்துருவா, அவளை பார்க்க மாட்டா, அப்படியே நான் போக வேண்டியது தான். நட சொல்ல நான் எதை சொல்ல? போன ரவுண்டில் நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நானா? அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா ரோலக்ஸே. சரி வா. ஓகே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், வண்டி கிளம்பிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவன் எனக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். வரட்டா மாமே.